So good evening students. Today we will see the current affairs analysis dated from 29th November 2023. The first article related to the RBI order instruction to the banks to increase the risk weighted assets. அதோட ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி அதோட வேல்யூ வெயிட்டிங்கை வந்து கூட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு லாஸ்ட் வீக் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். கார் அப்படின்றது கேபிட்டல் டு risk weighted assets, that is capital divided by risk weighted assets. So illa tier 1 capital varum, tier 2 capital varum. So in the loan, that is bank oda asset eduthina, loan is a assets for bank. So adu varalena NP அப்படின்றது சொல்லியிருந்தேன். And then in the loan, personal loan, then car loan, home loan. ஸோ இது எல்லாமே கொலாட்ரல் பேஸ்ட், இது கொலாட்ரல் பேஸ் கிடையாது. அப்படின்றப்போ இதுக்கு ரிஸ்க் அதிகம். அப்புறம் அக்ரிகல்ச்சர் லோன்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் அன்னைக்கு. திருப்பியாக தான் நியூஸ். இதை எக்ஸப்ட் திஸ் லைக் பர்சனல் லோன்ஸ் கேட்டகரி கொலாட்ரல் வாங்காமல் கொடுக்கக்கூடிய லோன்ஸோட ரிஸ்க் வந்து அதிகமாக இருக்குது. இட் இஸ் 200%, 300% இருந்துச்சு. அப்படின்னா இப்போ இது 200 இருக்குன்னா இது 300 ஏற்ற சொல்லி 125%, that is 25% இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க ரிஸ்க் வெயிட்டட் அசெட்ஸில். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் கார் லோன் ஹோம் லோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட ரிஸ்க் வந்து 100%. 100 ரூபா லைக் 1000 ரூபாய் லோன் வாங்குறவரோட ரிஸ்க் எவ்வளோன்னா 1000. இதே இது அக்ரிகல்ச்சர் லோன் அப்படின்னா 200%. அப்போது 1000 rupees லோன் வாங்கினா 2000 rupees ரிஸ்க். ஸோ இதுக்கேற்ற மாதிரி தேர் ஷுட் பி அ ப்ரொவிஷனிங் 10%, 5% இப்படி இருக்கும். ஸோ இந்த 1000ல் 10% எடுத்து தனியாக வைக்கணும். அதுக்கு பேர் ப்ரொவிஷனிங். இப்போ ரிஸ்க் எந்த அளவுக்கு அதிகமாகுதோ ப்ரொவிஷனிங் அதிகமாகும். ஸோ அதை தான் இப்போ சொல்லியிருக்காங்க. ப்ரொவிஷனிங்ன்றது கேபிட்டல் இருந்து அவங்களோட பேங்கோட மூலதனத்துலேருந்து எடுத்து தனியாக வைக்கக்கூடிய மணி. ஸோ அதோட ரேட்டு தான் இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. 25% இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதர் தேன் திஸ் லோன்ஸ், பர்சனல் லோன் கேட்டகரி வித்தவுட் கொலாட்ரல் கேட்டகரியில் கொடுக்கக்கூடிய லோன்ஸுக்கு எல்லாமே ரிஸ்க் வெயிட்டடை வந்து அதிகப்படுத்த சொல்லி தட்ஸ் இட். ஸோ NBFCs, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் வந்து அதிகமாக இப்போ பஜாஜாக இருக்கட்டும், இல்லைன்னா ஹேவிங் சோழமண்டலம், ஸோ இதெல்லாமே வந்து அதிகமாக வந்து பர்சனல் லோன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ரிஸ்க் அதிகம் அதுக்கு. ஆனால் கிரெடிட்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறது. இப்போ கிரெடிட் கார்டு லோனாக இருக்கட்டும், NBFC கொடுக்கக்கூடிய லோன்ஸாக இருக்கட்டும், ஸோ அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ அது ரிஸ்க் அதிகம் அப்படின்றதுனால அதோட வெயிட்டேஜை இன்க்ரீஸ் பண்ணி ப்ரொவிஷனிங் பண்ணணும். அது பேங்க் வந்து கொலாப்ஸ் ஆகாமல் இருக்கிறது ஹெல்ப் பண்ணும் அப்படின்றதான் இந்த ஆர்டிகிள். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி டீட்டெயிலாக சொன்னதுனால ஓவரால் தான் சொல்லியிருக்கேன். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிகிள். தென் செகண்ட் ஆர்டிகிள் ரிலேட்டட் டு தி ப்ராஜெக்ட் QStar. இது நெய் மட்டும் தெரிஞ்சால் போதும். இப்போ ஓப்பன் ஏஐ, தேர் இஸ் அ ஓப்பன் ஏஐ, இட்ஸ் அ கம்பெனி. ChatGPT எல்லாருக்கும் தெரியும். ChatGPT is artificial intelligence based chatbot. நீங்கள் என்ன கேட்டாலும் அது உங்களுக்கு ரிப்ளை பண்ணும். இப்போ எக்ஸாம்பிள், யூ ஆர் ஆஸ்கிங் ஃபார் அ சாஃப்ட்வேர் கோடிங், ஸோ இட் வில் கிவ் த கோடிங். நீங்கள் என்ன ரிலேட்டட் கோடிங்ஸ் கேட்டாலும் அது கொடுக்கும். சாஃப்ட்வேர் கம்பெனிஸே இதை இப்போ காப்பி பேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பேசாமல் உட்காந்து டைப் பண்ணி கோடிங்ஸ் எழுதுறதுக்கு they are going by ChatGPT. ஸோ இட்ஸ் அ ஓப்பன் ஏஐ ஆர்டிஃபிஷியல். கூகுளில் நம்ம சர்ச் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தேவையான விஷயங்களை இல்லை சர்ச் பண்ணி அதுக்கான எக்ஸாக்ட் கரெக்ட் ஆன்சரை கூகுளை பொறுத்த வரைக்கும் அது ரிலேட்டடாக என்னெல்லாம் வெப்சைட்ஸ் இருக்கோ அதை ஓப்பன் பண்ணி கொடுக்கும். ChatGPTன்றது எக்ஸாக்ட் ஆன்சரை கொடுக்கும். அதான் வித்தியாசம். ஸோ இதில் இருந்து இப்போ ரீசெண்டாக இதோட சாம் ஆல்ட்மேன், ஸோ அவர் வந்து இதோட CEO இருந்தார். ஸோ ஹி வாஸ் ஃபயர்ட். அவரை ஜாப் விட்டு வெளியில் அமிச்சாங்க. அண்ட் தென் ஹி வென்ட் டு கூகுள். அப்புறம் ஓப்பன் ஏஐல இருந்து நிறைய பீப்புள் வந்து அங்கே போயிட்டாங்க. அதுக்கு ரீசன் என்ன, ஓப்பன் ஏஐயோட ஃபவுண்டர்ஸோட நியூ ப்ராஜெக்ட், தட் இஸ் QStar. இந்த QStarன்றது இட்ஸ் எத்திக்கலி ஹார்ம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்றத அது கேட்டு நம்ம கிட்ட இருந்து ஐடியா கேட்டு அதை டிசிஷன் மேக்கிங் பண்ணாமல் ஒரு ஆன்சரை கொடுக்குது அப்படின்னா தட் இஸ் கரெக்ட். ஆனால் நம்மளை மாதிரி அது டிசிஷன் மேக்கிங் பண்ண ஆரம்பிச்சுட்டோன்னா இட் வில் அஃபெக்ட். QStarரை பொறுத்த வரைக்கும் இட் வில் ஆக்ட் அஸ் அ ஹியூமன் பீயிங். ஸோ டிசிஷன் மேக்கிங் பண்ணாமல், ஸோ டிசிஷன் மேக்கிங் பண்ணும்போது இட் மைட் கோ லைக் 50% ராங் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ். அப்போது
இட் மைட் கோ ராங். அதனால தான் இவர் வந்து அதை எதிர்த்திருக்கிறதா சொல்லப்படுது. அதனால தான் அவர் ஃபயர் பண்ணார். ஸோ தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். கியூ ஸ்டார் ப்ராஜெக்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஓப்பன்ஏன்றது ஒரு கம்பெனி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ அதில் அட்வான்ஸ்டு கேட்டகரி தான் கியூ ஸ்டார் அப்படின்ற பேர். ஸோ தட்ஸ் ஆல். கியூ ஸ்டார்ன்றது ஹியூமன் திங்கிங் பண்ற மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஒர்க் பண்ணும். இப்போ நம்ம சர்ச் பண்ணணும்னு நினைக்கிறோம்ல, ஸோ அது வந்து அதே மாதிரி அதுவும் பண்ணும். ஸோ தட்ஸ் த டிஃபரன்ஸ். தென் தேர்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி சைபர் அட்டாக்ஸ். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் we are prone to 278%. There is an increase in the cyber attacks in the recent past. 2021ல இருந்து 2023 செப்டம்பர் வரைக்கும், மார்ச்ல இருந்து 2021 மார்ச்ல இருந்து 2023 செப்டம்பர் வரைக்கும் we had 278% increase in the state sponsored. அப்படின்னா கண்ட்ரீஸால ஸ்பான்சர் பண்ணக்கூடிய சைபர் அட்டாக்ஸ், நம்ம டேட்டாஸை திருடுறது, நம்ம லீடர்ஸோட தகவல்களை திருடுறது, இந்த மாதிரியான விஷயங்களை பண்றதுல we are very high. சைஃப் ஃபார்மா அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து ஒரு டேட்டா எடுத்திருக்காங்க. அந்த டேட்டால வேர்ல்டுல அதிகமான டார்கெட்டட் கண்ட்ரி இந்தியான்னு சொல்லப்படுது, ஃபாலோட் பை யூஎஸ்ஏ. யூஎஸ்ஏ அடுத்து தான் வருது. தட் இஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 13.7% சைபர் அட்டாக்ஸ். தட் இஸ் 2022ல மட்டும் 13.9 lakh அட்டாக்ஸ் இன்சிடென்ட்ஸ் வந்து நடந்ததா சொல்லப்படுது. இப்போ சைபர் டெரர் அப்படின்ற கேட்டகரியில் போயிட்டாங்க. இப்போ சைபர் அட்டாக்ஸ்ன்றது யூ பீப்புள் நோ. ஸோ கொலாப்சிங் தி சென்ட்ரல் பேங்க், நம்ம வெப்சைட்ஸ் எல்லாம் கொலாப்ஸ், பங்கு வர்த்தகத்தை ஈஸியாக கொலாப்ஸ் பண்ண முடியும் சைபர் அட்டாக்ஸ் மூலமா. ஸோ இட்ஸ் அ கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸை ஹேக் பண்ண முடியும். ஸோ அது வந்து ஒரு பேனிக்கை கிரியேட் பண்ணும். டெரர்ன்றது இட்ஸ் கிரியேட்டிங் எ பேனிக் டு த கம்யூனிட்டி. அதான். ஸோ அது கோல் வந்துட்டு லைக் ரிலீஜியஸாக இருக்கலாம், பொலிட்டிக்கல் அஜெண்டாவாக இருக்கலாம். So this Naxalism is a political agenda, Islamic terrorism and Hindutva and then etc. A lot of terrorist groups are there. Islamophobia. So இது மாதிரி நிறைய இருக்கு, ஒவ்வொரு ஏரியாஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் ரிலீஜியஸ் த்ரெட்னிங். ஸோ இதெல்லாமே அந்த கேட்டகரியில் வரும். ஸோ இந்தியாவை பொறுத்தவரை வி ஹேவிங் சர்டின் அப்படின்ற கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் இந்தியா. ஸோ இது 2004ல இட் வாஸ் கிரியேட்டட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் எமர்ஜென்சி. ஹேக்கிங்ல ஏதாவது கம்பெனி ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து மாட்டுறாங்க அப்படின்னா, ஸோ இவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க டு கம் அவுட் ஃப்ரம் தி அண்ட் தே வில் கண்டக்ட் ட்ரில்ஸ் கண்டக்ட் பண்றாங்க, பீப்புளுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்றாங்க சைபர் ஸ்பேஸை எப்படி பாதுகாக்கிறது அப்படின்றதுக்கு. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிகிள். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் நாசாவும் இஸ்ரோவும் சேர்ந்து தெர் இஸ் அ நிசார் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் தென் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு, இந்தியன்ஸ் டு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் பை 2024 அதுக்கு வந்து டார்கெட் வச்சிருக்கோம். அதுக்கு வந்து இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க, இந்தியாவோட ஆஸ்ட்ரோநாட்ஸ். ஏன்னா நம்ம டைரக்டா அனுப்ப முடியாது, வி ஆர் நாட் த பார்ட்னர் ஆஃப் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். நம்மளோட சயின்டிஸ்ட் அங்கே போறதுக்கு நாசா வந்து ஹெல்ப் பண்ண போறாங்க. நாசா வில் ட்ரெயின் அவர் ஆஸ்ட்ரோநாட்ஸ், நாட் சயின்டிஸ்ட், ஆஸ்ட்ரோநாட்ஸ். ஸோ அப்புறம் நிசார் அப்படின்றது, இது ரெண்டையும் வந்து ரீசென்ட்லி இட் வாஸ் இன் நியூஸ் பிகாஸ் ஆஃப் த அனௌன்ஸ்மெண்ட். ஸோ இதோட மெயின் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி வி நோ தட் ஸ்பேஸில் லோ எர்த் ஆர்பிட்டில் நம்மளோட ஸ்பேஸ் மைக்ரோ கிராவிட்டியில் நம்மளோட லைக் ரிசர்ச் பண்ணுறதுக்காக we sent this international space station. It was sent by 5 countries. NASA, that is USA, Roscosmos, Canada ஓட ஸ்பேஸ் ஏஜென்சி, அப்புறம் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி, அப்புறம் ஜப்பான், இவங்க எல்லாம் சேர்ந்து அதை அமைச்சிருக்காங்க. ரஷ்யா இப்போ வெளியில் வந்துட்டாங்கன்னு சொன்னேன். 2030 இதை டிஸ்மேண்டில் பண்ணிடுவாங்க மோஸ்ட்லி, நாசா அதை சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஹியூமன்ஸை ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பியிருக்கோம். அதுக்கு வந்து நாசா வந்து நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்கோம். தட்ஸ் வை இட் வாஸ் இன் எக்ஸாம்பிள். And then second announcement, that is NISAR. Already we are doing NASA, ISRO, synthetic aperture radar. அது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இட்ஸ் அ ஆஸ்ட்ரோசாட். நேற்றுக்கு நம்ம சொன்னோம்ல, ஆஸ்ட்ரோசாட் இட்ஸ் அ ஸ்பேஸ் அப்சர்வேட்டரி, ஒரு டெலஸ்கோப்னு எடுத்துக்கோங்க, ஸ்பேஸை ஆராய்ச்சி பண்றது. இது வந்து பூமியை படம் பிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ரேடார் இமேஜிங் சேட்டலைட்ஸ். இமேஜிங் சேட்டலைட்ஸ் நிறைய இருக்கு. ரேடார் மூலமா இமேஜிங் சேட்டலைட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இன் த வேர்ல்ட் வி ஆர் டூயிங். ஸோ இந்தியா சென்ட் பண்ணுது ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இது வந்து நாசா கூட சேர்ந்து பண்ணியிருக்கோம்.
2024ல இதே லான்ச் பண்ணிருக்கும். இப்போ இந்தியாவில் இதோட ஒர்க் வந்து இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு. அமெரிக்காவோட ஒர்க் முடிஞ்சிருச்சு, யூஎஸோட ஒர்க் முடிஞ்சிருச்சு. இந்தியாவிலேருந்து அதை லான்ச் பண்ண இருக்கும். அண்ட் தென் இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா எர்த்தை ஃபோட்டோகிராஃப் எடுக்கிறது. எவ்ரி 12 டேஸ்க்கு ஒரு வாட்டி இட் வில் ஃபுல்லி கவர் தி எர்த் அண்ட் டேக் ஃபோட்டோஸ். ஃபோட்டோஸில் இமேஜினிங் எடுக்கிற எர்த்தோட இமேஜினிங், ஐஸ் கவர்ஸ், லேண்ட், எல்லா டீட்டெயில்ஸும் அது எடுத்துரும். அதில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது, ஐஸ் ஷீட்ஸ் எவ்வளோ இருக்குது, லேண்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றது, எர்த்குவேக் மூவ்மெண்ட்ஸ், ஃப்ளட்னால பாதிக்கப்படக்கூடியது. ஸோ இது மாதிரி கேட்டஸ்ட்ரோஃபிக் ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எந்தெந்த. ஸோ இதை இமேஜின் பண்ணுறதுக்கு இந்த லைக் எர்த்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ என்டையர் வேர்ல்டு, இட் இஸ் நாட் ஃபார் இந்தியா, என்டையர் வேர்ல்டோட ஐஸ் ஷீட்ஸ் எவ்வளோ இருக்குது, இந்த டேட்டாஸ் எல்லாமே சர்வே பண்ணுறது இட் வில் ஹெல்ப். ecosystem disturbance, landslides, etc., etc. So that's all. The next article, Global Biodiversity Framework Fund. அது வந்து 2022ல it was like announced. இப்போ ரீசெண்டாக நடந்த குவின்மிங் மொனட்ரியல் ப்ரோட்டோகால் that is related to biodiversity. அதில் ஒரு டார்கெட் எடுத்தாங்க 30x30x30. அப்படின்னா 2030க்குள்ளாடி 30% ஆஃப் தி எர்த், 30% ஆஃப் த ஓஷனை வந்து கன்சர்வேஷன் பண்ணணும். பயோடைவர்சிட்டி அது எது கன்சர்வேஷன் பண்ணணும் அப்படின்னா பயோடைவர்சிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. ஈகோசிஸ்டம்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணப்பட்டாதான் அங்கே வாழக்கூடிய ஹியூமன் பீயிங்ஸாக இருக்கட்டும், உயிரினங்கள், மற்ற உயிரினங்களாக இருக்கட்டும் சர்வே பண்ண முடியும் அப்படின்றன. அட்லீஸ்ட் 30% we need to conserve by 2030 of oceans as well as இது வந்து குவின்மிங் மொனட்ரியல் ப்ரோட்டோகால்ல எடுக்கப்பட்ட முடிவு. அதுக்கு ஒரு 23 பாயிண்ட்ஸ் அஜெண்டா இஸ் ஆல்சோ தேர். ஸோ இதுக்கு வந்து ஃபண்டிங் தேவை அப்படின்றனால there is a framework announced, that is Global Biodiversity Framework Fund அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணாங்க. இந்த ஃபண்டிங்ல வந்துட்டு ப்ராப்ளம் இருக்கு. கிட்டத்தட்ட இதுக்கு லைக் இதை இனிஷியேட் பண்ணது யாருன்னா GEF, குளோபல் என்வாயர்மெண்ட் ஃபெசிலிட்டி. ஸோ UNFCCC, UNCCD, அப்புறம் ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷன் ஆன் பெர்சிஸ்டன்ட் pollution on persistent pollutions. அப்புறம் யூ ஹேவிங் திஸ் யுஎன்ஸ் காம்பேக்ட் டெசர்டிஃபிகேஷன், CBD, கன்சர்வேஷன் ஆஃப் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி. ஸோ இதுக்கு எல்லாமே ஃபண்டிங் பண்ணக்கூடிய நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். இட்ஸ் நாட் அ கவர்மெண்ட், இட்ஸ் அ பிரைவேட். இது இட்ஸ் அ கவர்மெண்டல் குரூப் எல்லாமே இதில் இருக்காங்க. ஸோ இவங்க தான் வந்து ஃபண்டிங் கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட் கிட்ட, பிரைவேட் கிட்ட, NGOs கிட்ட ஃபண்டிங் கலெக்ட் பண்ணி இந்த ஆர்கனைசேஷன்ஸ் UNFCCC, தட் இஸ் கிளைமேட் சேஞ்ச் தடுக்கிறதுக்கு அந்த இனிஷியேஷனுக்கு ஃபண்டிங் பண்ணுவாங்க. CBDனா கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி. ஸோ அவங்க தான் இதை மேனேஜ் பண்ண இருக்காங்க. அண்ட் தெர் இஸ் அ கவுன்சில் ஆல்சோ, GBF கவுன்சில். இல்லை 16 டெவலப்பிங் கண்ட்ரிஸ் இருக்கு, 14 டெவலப்பிங் கண்ட்ரிஸ் இருக்காங்க. அப்புறம் there are 2 Central Asia, அப்புறம் ஈஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ், தட் இஸ் ரஷ்யா. ஸோ ரஷ்யா லைக் USSRல இருந்த கண்ட்ரிஸ் எல்லாமே அதில் வரும். ஸோ இவ்வளோ கண்ட்ரிஸ் இதில் இருக்காங்க. இவங்க தான் டெசிஷன் மேக்கிங் பண்ணுறது, ஃபண்டிங் எவ்வளோ ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றது. GFல கலெக்ட் பண்ணக்கூடிய 2.5 பில்லியன் ஃபண்ட் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி. ஸோ இட் வில் பி யூஸ்ட் ஃபார், இதில் 36% வந்து இதுக்கு தான் பயன்படுத்த போகிறாங்க, கன்சர்வேஷன் ஆஃப் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி. அது இம்பார்ட்டன்ட். இது எப்படி பிரித்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னா there are conditions. இது ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். 20% ஃபார் தி இண்டிஜினியஸ் பாப்புலேஷன் அப்படின்னா லோக்கல் கம்யூனிட்டி. இப்போ நம்ம ஊர்களில் ஷெட்யூல் ட்ரைபல் பீப்புள், தே ஆர் கன்சர்விங் தி ஃபாரஸ்ட். அசாமை பொறுத்த வரைக்கும் தே ஹவ் பிளான்டட் லாட் ஆஃப் லைக் ட்ரீஸ் வந்து பிளான் பண்ணிடுறாங்க, கின்ன சாதனை படைச்சிருக்காங்க ட்ரீஸ் பிளான்டேஷன் பண்ணதில். ஸோ இந்த மாதிரி கன்சர்வேஷன் பண்ணுறவங்க இண்டிஜினியஸ் பாப்புலேஷன் வில் பி கிவன் ஃபண்ட் ஆஃப் 20%. அப்புறம் இதில் கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு 25% ஃபண்ட் வில் பி கிவன் டு GEF. அது மாதிரி 36% will be given for the Small Island Developing Countries, Small Island Developing States, countries-ல states, that is Caribbean states இதெல்லாமே வரும். Then 3% for the LDC, least developed countries. ஸோ இந்த கேட்டகரியில் கொடுக்குறது சரியா. ஸோ ஃபண்டிங்கை வந்து பிரித்து கொடுக்குறது. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ரிலேட்டட் டு யுவர் எக்ஸாமினேஷன். ஸோ இதில் நியூஸில் வந்ததுக்கான ரீசன், இப்போ இதை வந்து ப்ராப்பராக கலெக்ட் பண்ணலை, அந்த லைக் அஜெண்டா ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணல அப்படின்றத சொல்றாங்க. தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். GBFனா என்னன்னு படிச்சுக்கோங்க, GEFனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இட் வாஸ் கிரியேட்டட் இன் 1992 ஆஃப்டர் ரியோ எர்த் சமிட்.
இது ஏற்கனவே பல வாட்டி சொல்லியிருக்கோம் உங்களுக்கு. அப்புறம் the next article and the final one, that is night sky Ladakh sanctuary. Night sky Ladakh sanctuaryன்றது ஆல்ரெடி இது லாஸ்ட் இயரும் நான் உங்களுக்கு நியூஸ்ல சொன்னேன், திருப்பி சொல்றேன். ஹேண்ட்லே அப்படின்ற வில்லேஜ், லடாக் ஏரியால ஹேண்ட்லே அப்படின்ற வில்லேஜ் 3000 மீட்டர்ஸுக்கு மேல கடல் மட்டத்தை விட்டு மேல. இட்ஸ் அ பொல்யூஷன், லைட் பொல்யூஷன் ரொம்ப கம்மியான ஏரியா. ஓப்பன் இந்த மாதிரி தெரியும் உங்களுக்கு, நீங்க இமேஜ்ல பார்க்கக்கூடியது. இட் வாஸ் டிஸ்பிளேட் ரைட். ஓகே, ஸோ இந்த இமேஜ்ல நீங்க பார்க்கக்கூடியது ஓப்பனா தெரியும். இதை நம்ம ஊர்களில் நீங்க ஓப்பன் ஸ்பேஸ்ல இருந்தீங்கன்னா இந்த மாதிரி தெரியாது. காரணம் என்னன்னா, பூமியில இருக்கக்கூடிய லைட் எல்லாமே பொல்யூஷன்ஸ்னால உங்களால இது பார்க்க முடியாது. ஆனால் இது லடாக் ஹேண்ட்லே ஏரியால இந்த மாதிரி உங்களுக்கு அப்சர்வேஷன் பண்ண முடியும். அதனால தான் இட் இஸ் ஆல்சோ அன் அப்சர்வேட்டரி ஏரியா. ஸோ அதை வந்து சாங்சுவரியா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட். அதுக்கான ஒர்க்கை ஆரம்பிக்க இருக்காங்க. தட்ஸ் இட்ஸ் கேம் இன் நியூஸ். டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கீழே தான் இது வரும். இதை இம்ப்ளிமெண்ட் பண்றது. வேர்ல்டு ஹைட்டஸ்ட் சைட் இட்ஸ் அ சாங்சுவரி. டார்க் ஸ்கை ரிசர்வ் அப்படின்றது லாஸ்ட் இயர் இதை வந்து டார்க் ஸ்கை ரிசர்வ் ஏரியாவா அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கு ரீசன் வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய டார்க் ஸ்கை ரிசர்வ்ல இந்தியாவோட லடாக் ஏரியாவும் சேர்ந்துருச்சு. அதுக்கான ரீசன், வித்தவுட் பொல்யூஷன் வி கேன் சி தி கேலக்ஸி, சாரி அந்த ஸ்பேஸ், அதை பார்க்க முடியும். அங்கே இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ் எல்லாமே பார்க்க முடியும், நீங்க இமேஜ்ல பார்க்கக்கூடிய. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிகிள். இந்த ஸ்பேஸ் ஏரியாஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல். நவ் வி வில் மூவ் ஆன் டு தி MCQs. So question number 1, regarding the International Sugar Organization, consider the following statement. Statement number 1, ISO exists to administer the internationally negotiated 1992 International Sugar Agreement. That statement number 2, ISO holds annual seminars with the objective of increasing knowledge, understanding of sugar market and related problems. Third one, India is set to chair the organization in 2024, marking pivotal milestone in the global status within the sugar industry. How many of the statements given above is are not correct? Options are A, only one, then B, only two, C, all the three statements are correct, D, none of the above statements are correct. Question number 2, consider the following statement. Statement number 1, India is the largest producer of sugar in the world. Statement number 2, in southern India has the higher yield of sugarcane per unit area compared to northern India. Which of the statements above are given above is are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 3, with reference to the Guru Nanak, consider the following statement. So statement number 1, he was the first Sikh Guru among the 10. Statement number 2, he denounced ritualism as well as discrimination against women. Third one, that he rejected caste system and promoted idea of equality among all the people. So options are A, only one statement is correct, B, only two, C, all the three, D, none of the above. Question number 4, therapy is called caste jivi. So which was recently seen in news related to what? Statement number 1, the therapy uses the patient's own blood stem cells which are precisely edited by gene editing technology. Statement number 2, it has been approved in India to cure leukemia, lymphoma and myeloma. These all are cancer cells. Which of the statements given above is are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 5, consider the following statements regarding the Booker Prizes. Booker Prize. Statement number 1, it's a world leading literary award given for a single work of fiction. Statement number 2, it was awarded only to an original work written in English. So which of the statements given above is are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. So now we will see the answers for the previous. Question number 1, answer is B. Question number 2, answer is B. Question number 3, answer is B. Question number 4, answer is C. Question number 5, answer is A. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.